வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வந்த திருமலை நம்பி திருநட்சத்திர உற்சவம். உற்சவருக்கு திருச்சி சேவையுடன் இனிதே நிறைவு. கபிலதீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் கார்த்திகை மாத பூஜைகள். சிறப்பாக நடைபெற்ற சுப்பிரமணிய ஹோமம். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் உற்சவம். பல்வேறு வாகனங்களில் திருவீதி புறப்பாடு கண்ட ஸ்ரீ மணவாள மாமுனிகள். மதுரை திருப்பரங்குன்றம் மற்றும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் சஷ்டி திருவிழா. ஏராளமான பக்தர்கள் தரிசனம். காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் ஐப்பசி மாத சுக்கிரவார பூஜை. விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தந்த ஸ்ரீ பெருந்தேவி தாயார். முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வந்த திருமலை நம்பி திருநட்சத்திர உற்சவத்தின் நிறைவாக திருச்சி சேவை நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ பரகால சுவாமி மடத்திலிருந்து பிரசாதங்கள் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டன. பிறகு ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ திருமலை நம்பி சன்னதியில் ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக உற்சவர் ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி சிறப்பு அலங்காரத்துடன் எழுந்தருள உற்சவ மூர்த்திகளுக்கு கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது. ஸ்ரீ திருமலை நம்பியும் பச்சை பட்டுடுத்தி கொண்டு காசு மாலையுடன் அடுக்கு பதக்கங்களும் தங்க கிரீடத்துடன் மலர் மாலைகளும் அணிந்தவாறு திருக்காட்சி தந்தருள ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து உற்சவர்களை கோயிலின் வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்து நுழைவு வாயில் ஆராதனை காட்டப்பட்டது. தாயார்கள் சமேத ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமிக்கு எதிர் சேவை சாதித்தபடி ஸ்ரீ திருமலை நம்பி முன்னே செல்ல கோயிலை சுற்றி வலம் வந்தனர். தாயார் சன்னதி முன்பு நிறுத்தி திருமலை நம்பிக்கு ஆரத்தி காண்பிக்கப்பட்டதும் வீதி உலா துவங்கியது. ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமிக்கு நீலப்பட்டுடுத்தியும் உபயநாச்சியார்களுக்கு பச்சைப்பட்டு சேலைகள் கட்டியும் சர்வாபரணங்களோடு கிரீடங்களும் மலர் மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். மின்னொளியில் பிரகாசமாக காட்சியளித்தவாறு உற்சவ மூர்த்திகள் பவனி வர வழி நெடுகிலும் பக்தர்கள் கற்பூர ஆரத்திகள் காட்டி தரிசனம் செய்து வழிபட்டனர். உலா முடித்து மீண்டும் கோயிலை அடைந்த உற்சவ மூர்த்திகளை வெள்ளி பீடங்களின் மேல் எழுந்தருளச் செய்து திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜெயர் பெருமக்கள் முன்னிலையில் ஆச்சாரிய புருஷர்கள் திருமலை நம்பி வம்சாவளியினர் சேவா காலம் சாத்துமுறை வைபவத்தை நடத்தினர். கபிலதீர்த்தம் அருள்மிகு காமாட்சி உடனுரை ஸ்ரீ கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் துவங்கியுள்ள கார்த்திகை மாத பூஜைகளின் ஒரு பகுதியாக சுப்பிரமணிய ஹோமம் சிறப்பாக வளர்க்கப்பட்டது. இதையொட்டி கோயிலில் அமைக்கப்பட்டுள்ள யாகசாலையில் முருகப்பெருமானை மயில் வாகனத்தின் மீது அமர்ந்தவாறு அலங்கரித்திருந்தனர். அர்ச்சகர்கள் கலச பிரதிஷ்டை, புண்ணியாக வாச்சனம், அக்னி பிரதிஷ்டை உள்ளிட்ட முறைப்பாடுகளை நடத்தினர். தொடர்ந்து ஆலய அதிகாரிகள் மற்றும் பக்தர்கள் சங்கல்பம் செய்து கொண்டதும் குண்டத்தில் நெய்யுடன் பலவித மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்தனர். இதையடுத்து மந்திர உச்சாடனங்களோடு ஹோமம் வளர்த்து லக்கு பூர்ணாகுதி சமர்ப்பித்ததும் அழகனுக்கும் கலசங்களுக்கும் மங்கள வாத்தியங்கள் முழங்க மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் உற்சவம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. 6ஆம் திருநாளன்று மாலை உற்சவர் ஸ்ரீ மணவாள மாமுனிகளை மங்களகிரி வாகனத்தின் மேல் எழுந்தருளச் செய்து வாகன மண்டபத்திலிருந்து வெளியே அழைத்து வந்தனர். ஆழ்வார் முன்பு பிரபந்ததாரர்கள் திருவாச்சிரியம் மற்றும் பெரிய திருவந்தாதி பாசுரங்களை பக்தி பரவசத்துடன் சேவித்தனர். பிறகு இருக்குடை சேவையோடு உற்சவருக்கு புறப்பாடு துவங்கியது. தங்க தொப்பாரம் கிரீடம் அணிந்து சர்வாபரணங்களுடன் மாலைகள் சூடிக்கொண்டு மங்களகிரி வாகனத்தில் உலா வந்த ஸ்ரீ மணவாள மாமுனிகளை பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசனம் செய்து வழிபட்டனர். 7ஆம் திருநாளில் வீதி உலா புறப்பட்ட ஆழ்வாரை தரிசித்த பக்தர்களுக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. அன்னப்பறவை வாகனத்தின் மேல் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கு கிரீடம் அணிவித்து சிகப்பு பட்டுடுத்தி பலவித ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். 2 குடைகள் பிடித்தவாறு உற்சவரை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து வந்தனர். பிரபந்ததாரர்களும் வேத பண்டிதர்களும் ஸ்ரீ மணவாள மாமுனிகளை பாராயணம் செய்தவாறு பின்தொடர்ந்து வந்தனர். உலா முடித்து கோயில் எதிரே உள்ள மண்டபத்தை அடைந்த ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கு மங்கள வாத்தியங்கள் முழங்க
கும்பதீபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் 2 படை வீடுகளான மதுரை திருப்பரங்குன்றம் மற்றும் தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி கோவில்களில் சஷ்டி திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. முருகப்பெருமானின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான மதுரை திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நடைபெற்று வரும் சஷ்டி திருவிழாவின் 3ஆம் நாளன்று ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் சண்முகநாதருக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். 6 முகங்களும் 12 கைகளும் கொண்டு அருள்பாலித்த சண்முகருக்கும் ஸ்ரீ வள்ளி தெய்வானைக்கும் பச்சை பட்டுடுத்தி ஆபரணங்களுடன் பச்சை சாத்தி அலங்காரம் செய்து திருநாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சித்தனர். அபயம் காட்டியபடி அருள் புரிந்த முருகப்பெருமானுக்கு தீபாரத்திகள் மற்றும் மகாமங்கல கற்பூர ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் உற்சவ மூர்த்திகளை கண்ணாரக் கண்டு வழிபட்டனர். முருகனின் 2ஆம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க தங்க சப்பரத்தில் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் ஜெயந்திநாதரை சுமந்து வந்தனர். சர்வலங்காரத்தோடு வெற்றி வடிவேலை ஏந்தியபடி முருகன் திருக்காட்சி தந்தருள பக்தர்கள் அரோகரா கோஷம் எழுப்பி பரவசத்துடன் தரிசித்தனர். பிறகு சண்முக விலாச மண்டபத்தில் உற்சவ மூர்த்திகளை கொலுவிருக்கச் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசனம் செய்ய தெய்வங்களுக்கு பச்சை கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் ஏராளமானோர் உற்சவ மூர்த்திகளுக்கு வஸ்திரங்கள் மலர் மாலைகள் சமர்ப்பித்து கண்ணாரக் கண்டு மனமுருக வேண்டி வழிபட்டனர். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றானதும் காஞ்சிபுரத்தில் புகழ்பெற்றதுமான ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் ஐப்பசி மாத சுக்கிரவாரத்தை முன்னிட்டு ஸ்ரீ பெருந்தேவி தாயார் விசேஷ அலங்காரத்துடன் ஆலயத்தை சுற்றி வலம் வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். முன்னதாக கருவறையிலிருந்து தங்க கேடயத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ பெருந்தேவி தாயாரை அமர்த்தி கொண்டு ஸ்ரீபாதம் தாங்கிகள் படிகள் வழியாக சுமந்து வந்தனர். மங்களவாத்தியங்கள் தீப்பந்தங்கள் முன்னே செல்ல தாயாருக்கு தங்க திருக்குடை பிடித்தவாறு அழைத்து வந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி அமர்ந்தருளிய தாயாருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி சர்வாபரணங்களுடன் திருமுடியில் கொண்டை வைத்து அதில் சூரிய சந்திர பதக்கங்களோடு நெத்திச் சுட்டியும் நிறுத்தி அலங்காரம் செய்திருந்தனர். பிரகாரங்கள் வழியாக தாயாரை ஆலய தோட்டத்திற்கு சுமந்து சென்றனர். அங்கு மண்டப மேடையில் குருவிருக்கச் செய்து ஸ்ரீ பெருந்தேவி தாயாருக்கு நீராஜனம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி கட்டப்பட்டது. பிறகு 2 குடைகள் பிடித்தவாறு தாயாரை மீண்டும் ஆலய பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். அங்கு தாயார் முன்பு வேத பாராயணம் நடத்தப்பட்டதும் மங்கள வாத்தியங்களோடு மீண்டும் ஆலயத்தின் உள்ளே தாயாரை பிரவேசிக்கச் செய்தனர். திருநெல்வேலி மாவட்டம் மேல வீரராகவபுரம் பகுதியில் உள்ள அருள்மிகு மீனாட்சி அம்பாள் சமேத ஸ்ரீ சொக்கநாத சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி திருவிழாவின் ஒரு பகுதியாக கிரௌஞ்ச மகாசூரன் வதம் நடைபெற்றது. முன்னதாக உற்சவர் முருகப்பெருமானுக்கு வெண்ணிற பட்டாடை கட்டி பலவித ஆபரணங்களுடன் கையில் வில் அம்பு வேல் வாள் ஆகியவற்றை தந்து போர் புரியும் கோலத்தில் அலங்கரித்திருந்தனர். ஸ்ரீ வள்ளியும் தெய்வானையும் இருபுறம் எழுந்தருளியிருக்க உற்சவரை ஐராவதத்தின் மேல் எழுந்தருளச் செய்து சுமந்து வந்தனர். சூரபத்மனுக்கு உதவி செய்யும் பொருட்டு மலையாக நின்ற கிரௌஞ்ச மகாசூரனை எதிர்கொண்டார் முருகப்பெருமான். இதையடுத்து அசுரனுக்கும் முருகப்பெருமானுக்கும் போர் நடைபெற்றது. பிறகு வெற்றி வடிவேலால் கிரௌஞ்சனை அழகன் வதம் செய்யும் நிகழ்வு நடைபெற்றது. தொடர்ந்து பக்தர்களின் அரோகரா கோஷம் நடுவே முருகப்பெருமானுக்கு ஆரத்தி காண்பித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கரில் இருக்கும் திவ்யதேச கோவிலான ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி ஆலயத்தில் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் உற்சவம் நடைபெற்றது. இதை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கு சிகப்பு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்கரித்து கேடயத்தின் மேல் கொலுவிருக்கச் செய்திருந்தனர். தனி கேடயத்தில் உற்சவர் ஸ்ரீ அமிர்தவல்லி தாயாருக்கும் சிகப்பு பட்டு சேலை கட்டி பலவித ஆபரணங்களுடன் கற்கள் பதித்த நீள்முடி கிரீடம் சூட்டி திருமாங்கல்யத்துடன் மலர் மாலைகள் அணிவித்து அலங்கரித்து அமர்த்தி இருந்தனர். தாயாருக்கு எதிர் சேவை சாதித்தபடி ஸ்ரீ மணவாள மாமுனிகளும் பாராயணங்கள் செய்தவாறு பிரபந்ததாரர்களும் முன்னே செல்ல புறப்பாடு துவங்கியது. மங்கள வாத்தியங்களோடு உற்சவ மூர்த்திகளை கோயிலை சுற்றி சுமந்து வந்தனர். திரளான பக்தர்கள் தெய்வங்களை பின்தொடர்ந்து வந்து தரிசித்தனர். இதையடுத்து உலா முடிந்ததும் பிரபந்தம் சேவித்த அத்தியாபக கோஷ்டிக்கு சடாரி சாதிக்கப்பட்டது. மேலும் உற்சவர் ஸ்ரீ அமிர்தவல்லி தாயாருக்கு நீராஜனம் சமர்ப்பித்ததும் தாயாருக்கும் எதிர் சேவையாக எழுந்தருளிய ஸ்ரீ மணவாள மாமுனிகளுக்கும் கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். இதையடுத்து வாத்தியக்காரர்கள் உற்சவ மூர்த்திகளை வலம் வந்து வணங்கினர். மேலும் ஸ்ரீ அமிர்தவல்லி தாயாருக்கு ஊஞ்சல் சேவையும் சிறப்பாக நடத்தி கற்பூரம் காட்டப்பட்டது.
சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. உலக பிரசித்தி பெற்ற நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயர் கோயிலில் மூலவருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. கோயிலில் ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க, மூலவர் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு 1008 லிட்டர் பால் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர். பிறகு அஞ்சனை மைந்தனுக்கு மஞ்சள் சந்தனம் உள்ளிட்ட பலவித நறுமண திரவியங்களாலும் வெற்றிலை மாலைகள் சாற்றி பூஜிக்கப்பட்ட கலச நீராலும் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தி கற்பூரம் காண்பித்தனர். இதையடுத்து மூலவருக்கு காவி வஸ்திரம் கட்டி மலர் மாலைகளுடன் துளசி மாலை சாற்றி அலங்கரித்து நாமார்ச்சனையோடு ஆரத்திகள் காட்டப்பட்டன. சென்னை மேற்கு சைதாப்பேட்டையில் அமைந்திருக்கும் ஸ்ரீ பிரசன்ன வெங்கட நரசிம்ம சுவாமி தேவஸ்தானத்தில் ஐப்பசி மாத வெள்ளிக்கிழமையை முன்னிட்டு ஸ்ரீ அலர்மேல்மங்கை தாயாருக்கு புறப்பாடு மற்றும் ஊஞ்சல் சேவை நடைபெற்றது. இதை முன்னிட்டு உற்சவர் ஸ்ரீ அலர்மேல்மங்கை தாயாருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி ஆபரணங்களுடன் திருமாங்கல்யமும் தங்க கிரீடத்துடன் மலர் மாலைகளும் அணிவித்து குஞ்சலம் மற்றும் வில்லைகள் வைத்த பின்னலும் தந்து அலங்காரம் செய்திருந்தனர். சிறிய பல்லாக்கு கேடயத்தில் அமர்ந்திருந்த உற்சவரை ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்து கொண்டு கொடிமரம் முன்பு எழுந்தருளச் செய்ததும் பிரபந்ததாரர்கள் தாயார் முன்பு பாராயணம் செய்தனர். இதைத் தொடர்ந்து தாயாருக்கு கண்ணாடி சேவையும் நடத்தப்பட்டது. பிறகு உற்சவருக்கு ஆரத்தி காண்பித்ததும் 2 குடைகள் பிடித்தபடி உலா புறப்பட்டனர். திரளான பக்தர்கள் பின்தொடர ஸ்ரீ அலர்மேல்மங்கை தாயாரை கோயிலை சுற்றி வலம் வரச் செய்ததும் ஊஞ்சலில் கொலுவிருக்கச் செய்தனர். பின்னர் தாயாருக்கு தீபம் காட்டி பிரபந்த பாராயணம் நாமார்ச்சனை நடத்தி நிறைவு பெற்றதும் அனைவருக்கும் தீர்த்தம் தந்து சடாரி சாதித்து பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. சிவகங்கையில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு விஷ்ணு துர்க்கையம்மன் கோவிலில் தனி சன்னதி கொண்டு அருள்பாலிக்கும் ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கும் ஹோமம் வளர்த்து அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கோயில் மூலவரான அருள்மிகு விஷ்ணு துர்க்கையம்மனுக்கு திருமுகத்தில் மஞ்சள் காப்பு சாற்றி ஊதா நிற பட்டுச்சேலை கட்டி வெள்ளி பாத கவசங்களுடன் கிரீடமும் தங்க ஆபரணங்களோடு மாலைகளும் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அபயம் காட்டி திரிசூலத்துடன் சங்கு சக்கரமும் தாங்கியபடி அம்பிகை அழகாக அருள்பாலித்தார். கோயில் வளாகத்தில் மேடை மீது நவகலசங்களை பிரதிஷ்டை செய்து பிரத்யேகமாக அமைக்கப்பட்ட குண்டத்தில் அக்னி வார்த்து வேத மந்திர உச்சாடனங்களோடு பண்டிதர்கள் ஹோமம் வளர்த்தனர். மேலும் குண்டத்தில் பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது. பிறகு தனி சன்னதியில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ வெங்கடாஜலபதிக்கும் அமர்ந்த திருமேனியோடு காட்சி தரும் ஸ்ரீ மகாலட்சுமி தாயாருக்கும் எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். சங்கு சக்கரதாரி பக்தர்களை தன் திருவடிகளை பற்றுமாறு கூறும் கோலத்தில் நின்று அருள் புரிய அபயமும் வரதமும் காட்டியபடி அமர்ந்தவாறு தாயாரும் காட்சி தர தெய்வங்களுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர். இதையடுத்து பூஜிக்கப்பட்ட கலசத்தை சுமந்து வந்து ஆரத்தி காண்பித்ததும் சுவாமிக்கும் தாயாருக்கும் புனித நீரையும் ஊற்றி தீபம் சமர்ப்பித்தனர். பிறகு அலங்கார பிரியனுக்கு தங்க கவசம் அணிவித்து பச்சை பட்டுடுத்தியும் தாயாருக்கு கிரீடத்துடன் கவசங்களும் புதுப்பட்டு சேலை கட்டி விரலி மஞ்சள் மாலை மற்றும் மலர் மாலைகள் அணிவித்தும் அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி தந்த தெய்வங்களுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே வழிமரிச்சான் கிராமத்தில் உள்ள அருள்மிகு பாம்பலம்மன் கோவில் நூதன விக்கிரக அஷ்டபந்தன கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. இதற்காக கோயில் அருகே அமைக்கப்பட்டிருந்த யாகசாலையில் மேடைகள் மீது கலசங்களை பிரதிஷ்டை செய்து குண்டங்களில் யாகங்கள் வளர்க்கப்பட்டதும் கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். பிறகு கலச புறப்பாடு துவங்கியது. நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முன்னே செல்ல வேத பண்டிதர்கள் பூஜிக்கப்பட்ட கலசங்களை சுமந்து கொண்டு ஊர்வலமாக வந்தனர். கோயிலில் 5 தலை நாக வடிவில் அருளும் பாம்பால் அம்மனுக்கு திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க பெண்கள் குலவை இட கலசங்களுக்கும் மூலவருக்கும் புனித நீரால் அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து பாலாபிஷேகமும் செய்து ஆரத்தி காட்டி அங்கு கூடியிருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளித்தனர். இதையடுத்து அம்மனுக்கு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். சேலத்தில் கோயில் கொண்டிருக்கும் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு விசேஷ அலங்காரத்தோடு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன. கருவறையில் அபயம் காட்டியபடி அருள்பாலிக்கும் மூலவருக்கு பட்டாடைகள் கட்டி காசு மாலை, மாங்காய் ஹாரம், அடுக்கு பதக்கங்கள் உள்ளிட்ட ஆபரணங்களோடு காதணிகளும் திருமுடியில் பரிவட்டம் கட்டி அதில் கலிங்கத்து ராயும் வைத்து அபய வரதங்களுடன் பாத கவசங்களும் தந்து அலங்காரம் செய்திருந்தனர்.
உற்சவரும் விசேஷ அலங்காரத்தோடு தனி மேடையில் நின்று அருள்பாலித்தார். சர்வாபரண பூஷிதனாக காட்சி கொடுத்த மூலவருக்கு பல்வேறு தீபங்கள் காட்டி சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் நடத்தினர். பிறகு நைவேத்தியம் சமர்ப்பித்து மூலவருக்கும் உற்சவ மூர்த்திக்கும் பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி துளசியால் அர்ச்சனை செய்து ஏக தீபம் சமர்ப்பிக்கப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த ஆலகிராமத்தில் இருக்கும் ஸ்ரீ ஜனகவல்லி தாயார் சமேத வைகுண்டவாச பெருமாள் கோவிலில் மூலவர்களும் உற்சவ மூர்த்திகளும் விசேஷ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தனர். கோயில் வளாகத்தில் மேடை மீது ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேதராக எழுந்தருளியிருந்த உற்சவர் பெருமாளுக்கு வெள்ளிக்கவசத்துடன் கிரீடம் அணிவித்து பட்டாடை கட்டி நீலநாயக்க பதக்கம் வைத்து மலர் மாலைகள் அணிவித்து அலங்காரம் செய்திருந்தனர். அருகே ஸ்ரீ சக்கரத்தாழ்வார் உற்சவர் ஆஞ்சநேயரும் நின்று அருள்பாலித்தனர். கருவறையில் உபயநாச்சியார்களோடு காட்சி தந்த மூலவருக்கு வெண்பட்டு கட்டி வெள்ளிக்கவசங்களுடன் கிரீடம் அணிவித்து மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். வலது காலை மடித்து இடது காலை கீழே இருத்தி அபயம் காட்டியபடி மூலவர் அழகாக திருக்காட்சி தந்தருளினார். உபயநாச்சியார்களும் வண்ணப்பட்டு சேலைகள் கட்டிக்கொண்டு வெள்ளி கிரீடங்களுடன் அழகாக அருள்பாலித்தனர். உற்சவர் ஸ்ரீ ஜனகவல்லி தாயாரும் சிறப்பு அலங்காரத்தோடு அருகே அமர்ந்து அருள் புரிய அஷ்டோத்திர நாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சனை செய்தனர். தொடர்ந்து தேங்காய் பழங்கள் நிவேதித்ததும் மூலவர்களுக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும் ஆரத்திகள் காட்டப்பட்டன. நிறைவாக சுவாமி தரிசனம் செய்த பக்தர்களுக்கு தீர்த்த பிரசாதம் தந்து சடாரி சாதிக்கப்பட்டது. தனி சன்னதியில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ ஜனகவல்லி தாயாரும் விசேஷ அலங்காரத்துடன் பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். நாமக்கல் அருகே ராசாம்பாளையம் கிராமத்தில் அறியாத ஊற்று செம்மலையில் இருக்கும் அருள்மிகு சனி பகவான் திருக்கோவிலில் மூலவருக்கு அபிஷேகத்துடன் அலங்கார ஆராதனை நடைபெற்றது. கருவறையில் காக வாகனத்துடன் நின்றபடி அருளும் மூலவருக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகத்தை துவக்கினர். மந்தனுக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். ஏராளமான பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் தரிசிக்க பூஜிக்கப்பட்ட கலச நீரையும் ஊற்றி அபிஷேகத்தை நிறைவு செய்தனர். இதையடுத்து சுவாமிக்கு வெள்ளிக்கிரீடம் அணிவித்து மலர் மாலைகள் சாற்றி அலங்காரம் செய்ததும் தேங்காய் பழங்கள் நிவேதித்து திருநாமங்கள் கூறி அர்ச்சனை செய்தனர். மேலும் ஸ்ரீ சனி பகவானுக்கு மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. பின்னர் ஸ்ரீ சனி பகவானின் திருவுருவப் படத்தை சிறப்பாக அலங்கரித்து ரத சப்பரத்தில் நிறுத்தி தீபம் காண்பித்ததும் பக்தர்கள் கைத்தலமாக ஏந்திக் கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்கள், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள பல்வேறு ஆலயங்களில் கந்தசஷ்டி திருவிழா சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளின் தொகுப்பை இப்போது பார்க்கலாம். சென்னை மேற்கு சைதாப்பேட்டையில் அமைந்திருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி கோயிலில் நடைபெற்று வரும் சஷ்டி திருவிழாவின் ஒரு பகுதியாக அலங்கார மண்டபத்தில் எழுந்தருளியிருந்த ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத உற்சவர் முருகப்பெருமானுக்கு அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்தனர். தங்கமயில் வாகனம் அருகே இருக்க முத்தங்கியுடன் பலவித ஆபரணங்களும் முத்துக்கள் பதித்த தலைப்பாகையும் அணிந்து கொண்டு அழகன் விசேஷ அலங்காரத்தில் திருக்காட்சி தந்தருளினார். உபயதாரர்களும் பக்தர்களும் சங்கல்பம் செய்து கொண்டதும் உற்சவருக்கு நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்திகள் காட்டப்பட்டன. இதையடுத்து பொதுஜன சேவை நடைபெற்றது. பின்னர் ஸ்ரீ பாலசுப்பிரமணிய சுவாமியையும் வீரபாகுவையும் கேடயத்தில் நிறுத்தி மங்கள வாத்தியங்கள் முழங்க பல்வேறு தீபங்கள் காண்பித்தனர். தொடர்ந்து ஓதுவார் மூர்த்திகள் பாடல்கள் பாடியதும் உற்சவருக்கு மகாமங்கல ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வருகை தந்து தீபங்கள் ஏற்றி முருகனை தரிசித்ததும் அனைவருக்கும் அன்னப்பிரசாதங்களும் வழங்கப்பட்டன. திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை மேலவாசல் பகுதியில் உள்ள அருள்மிகு பிரசன்ன விநாயகர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உள்ள சஷ்டி மண்டபத்தின் மேடை மீது நவ கலசங்களை பிரதிஷ்டை செய்து ஹோமம் வளர்த்தனர். தொடர்ந்து உபயதாரர்கள் மற்றும் ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க அனைவர் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. பிறகு மேடை மீது ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் ஆறுமுகநாதனை எழுந்தருளச் செய்ததும் அபிஷேகத்தை துவக்கினர். மாவு கரைசல், மஞ்சள், அபிஷேகப் பொடி, பால், பஞ்சாமிர்தம், தேன், பன்னீர், விபூதி, சந்தனம் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர். தொடர்ந்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் அடங்கிய கலசங்களை சுமந்து வந்து உற்சவ மூர்த்திகளுக்கு புனித நீராலும் அபிஷேகம் செய்தனர். பின்னர் பட்டாடைகள் கட்டி கிரீடங்கள் அணிவித்து மலர் மாலைகளும் ஏலக்காய் மாலையும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி தந்த உற்சவ மூர்த்திகளுக்கு மயில் கோபுர ஆரத்தி காட்டியதும் வேத பண்டிதர்கள் பாராயணம் செய்ய
தேவியர்கள் சமேத ஆறுமுகநாதனுக்கு மகா கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். சிவகங்கை அருகே சாமியார்பட்டி கிராமத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு வாராகி அம்மன் கோவிலில் மூலவருக்கு புதுப்பட்டு சேலை கட்டி ஆபரணங்களுடன் மலர் கிரீடமும் எலுமிச்சை விரலி மஞ்சள் மாலைகளோடு மலர் மாலைகளும் சூட்டி அலங்காரம் செய்திருந்தனர். கோயிலில் லிங்க திருமேனியோடு வீற்றிருக்கும் ஈசனுக்கு விசேஷ அலங்காரம் செய்து தூபதீப நைவேத்தியம் சமர்ப்பித்தனர். பிறகு மயில் வாகனத்துடன் அபயம் காட்டியபடி அருள் புரியும் பாலமுருகனுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தொடர்ந்து ஈசன் மைந்தனுக்கு வஸ்திரம் கட்டி மலர் மாலை சூட்டி அலங்கரித்து தூபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காட்டப்பட்டன. ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து அழகனை மனமுருக வேண்டி வழிபட்டனர். திருச்சி மாவட்டம் குமாரவயலூரில் உள்ள பிரசித்தி பெற்ற முருகன் கோவிலில் நடைபெற்று வரும் கந்தசஷ்டி விழாவின் 3ஆம் நாள் அன்று ரிஷப வாகனத்தின் மேல் ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேதராக உற்சவர் முருகப்பெருமானை எழுந்தருளச் செய்து கோபுர தீபம் நாகதீபம் உள்ளிட்ட தீபங்கள் காண்பித்தனர். இதையடுத்து வேத மந்திரங்கள் முழங்க உற்சவ மூர்த்திகளுக்கு பலவித சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரமும் நடத்தப்பட்டது. பின்னர் வேத பாராயணம் செய்து உற்சவ மூர்த்திகளுக்கு மகாமங்கல ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து ரிஷப வாகனத்தின் மேல் எழுந்தருளிய தேவியர்கள் சமேத முருகனை ஆலய உள்வளாகத்திலிருந்து வெளிப்பிரகாரத்திற்கு சுமந்து வந்தனர். இதையடுத்து தீப்பந்தங்கள் முன்னே செல்ல அழகனுக்கு திருக்குடை பிடித்தவாறு வீதி உலா புறப்பட்டனர். பல்வேறு வீதிகள் வழியாக வலம் வந்ததும் மீண்டும் கோவிலை அடைந்த முருகனை ஏராளமானோர் மலர்கள் தூவி வரவேற்று அரோகரா கோஷம் எழுப்பி தரிசித்தனர். கரூரில் உள்ள அருள்மிகு கற்பக விநாயகர் கோயில் கோஷ்டத்தில் எழுந்தருளியிருக்கும் ஸ்ரீ பாலமுருகனுக்கு பால், தயிர், பழரசங்கள், இளநீர், மஞ்சள், சந்தனம் மற்றும் புனித நீர் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் வண்ண மலர் மாலைகள் சூட்டி கிரீடத்துடன் வேலும் கொடியும் தந்து அலங்கரித்தனர். பிறகு பலவித பழங்களுடன் நைவேத்தியங்கள் சமர்ப்பித்து தூபத்துடன் பஞ்சகற்பூர ஆரத்தியும் ஏக தீபமும் காட்டப்பட்டன. இதேபோல் ஸ்ரீ வாசவி கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் தேவஸ்தானத்தில் தேவியர்களோடு எழுந்தருளியிருக்கும் முருகப்பெருமானுக்கு பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் நடத்தினர். இதையடுத்து ரத்தன அங்கி அலங்காரம் செய்து ஸ்ரீ வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் உற்சவ மூர்த்திகளையும் எதிரே நிறுத்தி திருநாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சித்தனர். தொடர்ந்து நைவேத்தியம் சமர்ப்பித்து மகாமங்கல ஆரத்தி காட்டப்பட்டது. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள அருள்மிகு சிவசுப்பிரமணிய சுவாமி தேவஸ்தானத்தில் சஷ்டி திருவிழாவையொட்டி வண்ண மின்விளக்குகளால் சிறப்பாக அலங்கரித்திருந்தனர். கோயிலில் உற்சவர் முருகப்பெருமானை தங்க பீடத்தின் மேல் குலுவிருக்கச் செய்திருந்தனர். அழகனுக்கு புதுப்பட்டாடை கட்டி காசு மாலைகள் பவள மாலையுடன் அடுக்கு பதக்கங்கள் அணிவித்து தங்க தொப்பாரம் கிரீடம் சூட்டி மலர் மாலை பிரபை நிறுத்தி அழகாக அலங்காரம் செய்திருந்தனர். அபயமும் வரதமும் காட்டியபடி அமர்ந்தருளிய வெற்றி வடிவேலனுக்கு ஏராளமான பக்தர்கள் தரிசிக்க ஆரத்திகள் சமர்ப்பிக்கப்பட்டன. பிறகு தண்டம் வடிவேல் முன்னே செல்ல உற்சவரை சுமந்து கொண்டு சாமரங்கள் வீசியபடி அழைத்து வந்தனர். இதையடுத்து கோயில் கருவறையில் தேவியர்களோடு தங்கக்கவச அலங்காரத்துடன் எழுந்தருளியிருந்த மூலவர் சிவசுப்பிரமணிய சுவாமிக்கும் நாமார்ச்சனை செய்து தீபம் காண்பித்தனர். தொடர்ந்து நுழைவு வாயில் திறக்கப்பட்டு ஆராதனையோடு உற்சவரை கோயிலின் வெளியே அழைத்து வந்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் அமைந்திருக்கும் பிரசித்தி பெற்ற அருள்மிகு கைலாசநாத சுவாமி திருக்கோயிலில் நடைபெற்று வரும் கந்தசஷ்டி பெருவிழாவின் 3ஆம் நாளன்று தனி சன்னதியில் தேவியர்களோடு அருள்பாலிக்கும் சுப்பிரமணிய சுவாமிக்கு சிகப்பு சாத்தி அலங்காரம் செய்திருந்தனர். அர்ச்சகர்கள் அரளி மலர்கள் கொண்டு சகசரநாமார்ச்சனை செய்தனர். செவ்வாடை அணிந்து விபூதி காப்புடன் ருத்ராட்ச மாலையும் தங்க ஆபரணங்களும் சூடிக்கொண்டு அபயமும் வரதமும் காட்டியபடி உபயதேவியர்களோடு காட்சி தந்த முருகப்பெருமானை ஏராளமானோர் பரவசத்துடன் தரிசிக்க 6 கோபுர ஆரத்திகளும் 6 பஞ்சதட்டு கற்பூர ஆரத்திகளும் காட்டப்பட்டன. பின்னர் ஐராவத யானை மீது தேவியர்களோடு எழுந்தருளியிருந்த உற்சவர் முருகனுக்கும் கோபுர தீபம் காட்டி அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து பொதுஜன சேவையும் நடத்தினர். பின்னர் யானை வாகனத்தின் மேல் எழுந்தருளிய உற்சவர்களை சுமந்து கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்து யாகசாலை முன்பு நிறுத்தி ஆரத்திகள் காட்டப்பட்டன. இதையடுத்து மங்கள வாத்தியங்கள் முழங்க தெய்வங்களுக்கு வையாடி சேவை நடத்தி கற்பூரம் காண்பித்து உள்ளே பிரவேசிக்க செய்தனர். நிறைவாக பக்தர்கள் அனைவருக்கும் பிரசாதங்கள் வழங்கப்பட்டன. மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வந்த திருமலை நம்பி திருநட்சத்திர உற்சவம். உற்சவருக்கு திருச்சி சேவையுடன் இனிதே நிறைவு. கபிலதீர்த்தம் அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் கார்த்திகை மாத பூஜைகள். சிறப்பாக நடைபெற்ற சுப்பிரமணிய ஹோமம்.
சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் உற்சவம். பல்வேறு வாகனங்களில் திருவீதி புறப்பாடு கண்ட ஸ்ரீ மணவாள மாமுனிகள். மதுரை திருப்பரங்குன்றம் மற்றும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் சஷ்டி திருவிழா. ஏராளமான பக்தர்கள் தரிசனம். காஞ்சிபுரம் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலில் ஐப்பசி மாத சுக்கிரவார பூஜை. விசேஷ அலங்காரத்துடன் காட்சி தந்த ஸ்ரீ பெருந்தேவி தாயார். ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. विना वेङ्कटेशं ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ। Oh